காப்பரை இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்ல ஐடியா மாதிரி தெரியல. அதோடு இல்லாமல் இந்தியாவில் காப்பரை தனியாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸ் போடுறாங்க. காப்பர் பாரை ஒருத்தர் விற்கிறாரு, அந்த கடையில் போய் இவங்க போய் காப்பர் பாரை வாங்கி வைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து காப்பர் வாங்குறதுல ஒரு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். இப்போது சில்வர் பார்த்தீங்கன்னா சில்வர் ஏறிட்டு இருக்கு. சில்வர் வந்து இன்னும் ஏறுங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இப்போ நீங்கள் காப்பர் வாங்கலாமா சில்வர் வாங்கலாமான்னு கேட்டால் என்ன கேட்டால் சில்வர்னு நான் சொல்லுவேன். இப்போது இன்றைக்கி $118 per ounce USD டேர்ம்ஸில் சில்வர். இதே சைனீஸ் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி $139. ஷாங்காய் மார்க்கெட்டில் இன்றைக்கி $139 கோட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஃபிசிக்கல் சில்வரே அவைலபிள் இல்லை. எல்லாருமே வாங்கிட்டாங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வாங்கிட்டாங்க, ஃபியூச்சர்ஸில் வாங்கிட்டாங்க. டெலிவரி கொடுக்கறதுக்கு அண்டர்லைங் அசெட் அண்டர்லைங் மெட்டல் இல்லையே. ஸோ அதனால் என்ன ஆகிட்டு இருக்குன்னா சில்வர் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யாராவது உள்ளே என்ட்ரு ஆகிறாங்கன்னா இட் இஸ் பியோர்லி அ ட்ரேடிங் பெட். இதில் ஃபண்டமெண்டலாக ஒரு மெட்டல் வந்து 50,000 60,000 ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி வித்துட்டு இருந்துச்சு. 4 லட்சம் 8 மடங்கு 9 மடங்கு ஏறுற அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஏறி இருக்கா?